ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அதிகாரி அதிரடியாக மாற்றம். வெளிமாநிலத்தை சேர்ந்த வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு சிலை அமைக்க அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். 376 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளும் தொடக்கம். தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எழுந்த புகார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு. குடியுரிமை தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பு. 22 மாகாணங்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு. இந்தியா இங்கிலாந்து இடையேயான T20 கிரிக்கெட் தொடர். கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் இரு அணிகளுக்கும் பல பரீட்சை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாயில் சிலை அமைப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் காளையார் கோவிலில் உள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவிடம் அருகில் 1,06,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள மருது சகோதரர்களின் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். சிவகங்கையில் சுமார் 376 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த அவர் 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருச்சி மண்டல அரசு பள்ளி வளர்ச்சிக்காக தனியார் நிறுவனங்கள் 141 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்க முன்வந்துள்ளன. நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்திற்காக மாவட்டங்கள் தோறும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் நிதி திரட்டப்படுகிறது. திருச்சியில் நடைபெற்ற இது தொடர்பான நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று பேசினார். நம்ம ஊரு பள்ளி திட்டத்திற்கு திருச்சி மண்டலத்திற்கு 100 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் 31 நிறுவனங்கள் 141 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதை பெருமையாக குறிப்பிட்டார். மேலும் முன்னாள் மாணவர்களை அரசு பள்ளிகளோடு இணைக்கும் பள்ளி சாளரம் இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேறு மாநிலத்தவரின் வேட்புமனு ஏற்கப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் அதிகாரி மணிஷ் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த பத்மாவதி எனும் பெண்ணும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இறுதி வேட்பாளர் பட்டியலில் 47 பேர் இடம்பெற்றனர். இதில் வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தாக்கல் செய்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் தாமதமானது. பின்னர் அப்பெண்ணின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு 46 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் அதிரடியாக மாற்றப்பட்டு ஓசூர் மாநகராட்சி ஆணையராக உள்ள ஸ்ரீகாந்தை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரை பகுதியில் இருக்கும் சீமானின் வீட்டை இன்று முற்றுகையிடப் போவதாக பெரியார் கூட்டமைப்பு மற்றும் மே 17 இயக்கத்தினர் அறிவித்திருந்தனர். இது தொடர்பான சுவரொட்டிகள் சென்னை மாநகர் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தன. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீடு முன்பாகவும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. இதனால் ஏராளமான நாம் தமிழர் கட்சியினரும் சீமான் வீடு இருக்கும் பகுதியில் குவிந்து வருகின்றனர். இதை கருத்தில் கொண்டு நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீலாங்கரை பகுதியில் தொடர்ந்து பரபரப்பு நிலவுகிறது. புதுக்கோட்டை உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு பதில் வியாபாரிகள் கடை வைத்தது ஆய்வில் தெரிய வந்ததால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆய்வில் ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர் அருணா இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டார். உழவர் சந்தை பகுதியில் வியாபாரிகள் அனுமதியின்றி கடைகளை அமைத்திருந்ததால் அவற்றை உடனடியாக அகற்றவும் உத்தரவிட்டார். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நேரடியாக விற்பனை செய்யும் வாய்ப்பை இது பாதிக்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திருப்பதியில் மீண்டும் நாளை முதல் இலவச தரிசன டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் வைகுண்ட ஏகாதசியையொட்டி பரமபத வாசல் வழியாக ஏழுமலையானை தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் இலவச தரிசன டோக்கன் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. தற்போது மீண்டும் தரிசன விதிமுறைகள் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதால் நாளை முதல் டோக்கன் இன்றி இலவச தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. குடியுரிமை தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் புதிய உத்தரவை எதிர்த்து அந்நாட்டின் 22 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப்
முதல் நாளிலேயே பல அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார். அவரின் பல உத்தரவுகள் முந்தைய அமெரிக்க அரசுகள் கடைபிடித்த கொள்கையில் இருந்து முற்றிலும் முரணாக உள்ளன. பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் மிக பழமையான திட்டத்தை ட்ரம்ப் ரத்து செய்திருப்பது அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் உள்ளிட்டோரின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 22 மாகாணங்களை சேர்ந்த அரசு தலைமை வழக்கறிஞர்கள் ட்ரம்ப் உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடர்ந்துள்ளனர். பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் 100 ஆண்டு கால நடைமுறையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி, வாஷிங்டன் சுந்தர், ரிங்கு சிங், திலக் வர்மா, அக்சர் பட்டேல் போன்ற முன்னணி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணியில் பென் டக்கெட், ஹாரி புரூக், லயம் லிவிங்ஸ்டன், மார்க் ஹூட் போன்ற முன்னணி வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதியில் ஜோகோவிச், ஸ்வேரேவ் பல பரீட்சை நடத்துகிறார்கள். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது. விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள இந்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னாள் நம்பர் 1 வீரரான ஷெர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் முன்னேறியுள்ளார். வரும் 24ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தரவரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வேராவை ஜோகோவிச் சந்திக்கிறார். முதுமலை வனப்பகுதியில் சாலையோரம் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற மது பாட்டிலை ஒரு குட்டி யானை விழுங்க முயற்சிக்கும் வீடியோ வைரலாகி இருக்கிறது. சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டு இருக்கும் போதிலும் பொறுப்பின்றி செயல்படும் சுற்றுலா பயணிகளால் பிளாஸ்டிக் கழிவுகள் சாலைகளில் போடப்படுகின்றன. இதன் காரணமாகவே விலங்குகளுக்கு அது பிரச்சனையாக மாறுகிறது. இதுபோன்ற நிகழ்வுகளால் வனவிலங்குகளுக்கு காயங்கள் ஏற்படுவதோடு உடல் ரீதியான பாதிப்புகளும் உண்டாகின்றன. சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இது கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.